ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிளியரா சொல்லிடுச்சு, பேங்க்ஸ் 0% இன்ட்ரெஸ்ட்ங்கிற வார்த்தையை, இந்த வசீகர வார்த்தையை பொய்யாக பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுருக்கான். அவங்கள எல்லாம் கேட்கிறேன், இவ்வளவு புத்திசாலியா நீங்க இருக்கீங்களே, எல்லாத்தையும் இமெயில வாங்குறீங்களே மக்கா, ஏன் இந்த நகையை மட்டும் இமெயில் உங்களுக்கு எவனும் தர மாட்டேங்கிறான்? நாங்க ஒரு 2000 ரூபாய் எடுத்து வைப்போம், அதுக்குள்ள வேற செலவு வருதே சார், அதானே சார் மிடில் கிளாஸ். அப்ரிஷியேட் ஆகிற பொருளை ஒரு நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுப்பதில்லை. ஒரு மாசம் நீங்க கடன் இல்லாத படுத்து தூங்கி பாருங்க, அதுதான் வாழ்க்கை. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ரீசெண்டா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல சம்பளம் அப்படின்னு சொன்ன உடனே அதோட கூட சேர்ந்து வரக்கூடிய இன்னொரு வார்த்தை இஎம்ஐ. அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இஎம்ஐ வந்த பிறகு கொஞ்சம் ப்ராஸ்பரஸா லைஃப் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு மிடில் கிளாஸ் உடைய ஆவரேஜ் லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் லக்ஸூரியஸா இருக்கு, ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த இஎம்ஐக்கு பின்னால நிறைய சிக்கல்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கடன் வாங்கி பொருள் நிறைப்பவர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அப்படிலாம் கடன் வாங்கி பொருள் எல்லாம் வாங்கப்படாது அப்படின்னு சொல்றவங்க. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இஎம்ஐல என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க வீட்ல, உங்க வீட்டுக்குள்ள என்னென்ன பொருள்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க, அப்படி வீடியோ யோசிச்சுக்கங்க. இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். No TV. 49 inches LED TV. LED then TV. refrigerator. Then home theater. போதும் லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ முடிய போறது எது? First home theater sir. Home theater. Yes sir. அது முடிஞ்ச உடனே what is the plan? Next I want to buy one car. இவர் சொன்னதை கேட்டதும் என் உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. கார். ஒரு இஎம்ஐ முடிய போறதுக்குள்ளே ஏன் அடுத்த இஎம்ஐக்கு பிளான் பண்ணிடுறீங்க? It's a pre-planning sir. இந்த நாடு எங்கயா போகுது? எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்க காசு வந்து திரும்ப நம்ம அந்த இஎம்ஐ முடிஞ்சிட்டா அந்த மிச்சம் தான் மைண்ட்ல வச்சிருக்கீங்க. Yes sir. ஓகே. இந்த நாடு எங்க இருந்து போக சொல்லி இல்ல வெட்டு குட்டாய் போடு. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஸ்டவ். அதேங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. கேஸ் ஸ்டவ் எவ்வளவு? கேஸ் ஸ்டவ்லாம் இஎம்ஐ அது வந்து அவங்க வாங்கும் போதே அது இதையே எடுத்துக்கங்க, ஒண்ணா பில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. எவ்வளவு அந்த கேஸ் ஸ்டவ்? ஞாபகம் இல்ல. எவ்வளவு இஎம்ஐ கட்டணும் ஞாபகம் இருக்கா? லாஸ்டா வந்து தெரியல சார். நீங்க எல்லாம் பர்மனண்டா சந்திரமண்டலத்திலேயே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. மொபைல் எவ்வளவு ரூபாய் மொபைல்? 40,000. ஒருவேளை இஎம்ஐ இல்லனா நீங்க எவ்வளவு ஃபோன் வாங்கிருப்பீங்க? கண்டிப்பா 10,000 ரூபாய் வாங்கிருப்பேன். அவ்வளவுதான். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? எஸ். ரைட் தானே? அதே மாதிரி 10,000க்கே வாங்கி இருக்கலாமேன்னு கேக்குறேன் நான். வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது? இல்ல சார், 4 பேருக்கு முன்னாடி நானும் அப்படி இருக்கணும், அம்மா அப்பாவோட பேரும் நினைக்கணும். நினைச்சீங்களா? யாராவது ஓனன்னு செய்வாங்களா? ஆனா நான் செய்வேன். நான் உங்களை எல்லாம் கேட்கிறேன், இவ்வளவு புத்திசாலியா நீங்க இருக்கீங்களே, எல்லாத்தையும் இமெயில வாங்குறீங்களே மக்கா, ஏன் இந்த நகையை மட்டும் இஎம்ஐல உங்களுக்கு எவனும் தர மாட்டேங்கிறான்? பயப்பிடிச்சிட்டான். எல்லா டெக்னாலஜியா இஎம்ஐல உங்களால நகை வாங்க முடியுமா? கோல்ட் ரொம்ப அத்தியாவசியம் ஒண்ணு இல்லையா சார்? கோல்ட் ரொம்ப ஒண்ணு அத்தியாவசியம் இல்லையா? ஹவுஸ் அப்பா என்ன ஷார்ப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கே. அப்ரிஷியேட் ஆகிற பொருளை ஒரு நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுப்பதில்லை. உண்மை. டெப்ரிசியேஷன் இருக்கிற பொருளை மட்டும்தான் நிறுவனம் உங்களிடம் இஎம்ஐயில் கொடுக்கிறது. இவ்வளவுதான் பேசிக். இருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ண நீங்க திறந்துட்டீங்கயா.